தேனி மாவட்டம் பெரியகுளம் தண்டுபாளையம் அருகே மூதாட்டி மீது அரசு பேருந்து மோதியதில் அவர் படுகாயமடைந்தார். இதையடுத்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தேனி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு பேருந்து கண்ணாடியை அடித்து நொறுக்கினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பட்டாளம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் ராமமுத்தாய். இவர் அருகில் உள்ள கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய சாலை ஓரம் சென்று கொண்டிருந்த போது ஈரோட்டில் இருந்து கம்பம் நோக்கி சென்ற அரசு பேருந்து மூதாட்டி மீது மோதியது. இதில் அவர் படுகாயமடைந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு குவிந்த உறவினர்களும் பொதுமக்களும் காவல்துறையினருக்கும் 108 ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவித்தனர். ஆனால் 108 ஆம்புலன்ஸ் சம்பவ இடத்திற்கு விரைந்து வராமல் காலதாமதம் ஏற்படுத்தியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேருந்து கண்ணாடியை உடைத்து தேனி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இந்த தகவலை அறிந்து விரைந்து வந்த பெரியகுளம் தென்கரை காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின் மூதாட்டியை காவல்துறையினர் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றதால் போராட்டம் கைவிடப்பட்டது.